இருக்கீங்க. இப்ப அடுத்த event போலாமா? இப்ப துப்பாக்கி சுடுதல் களத்துல இருந்து ஒரு சந்தோஷ செய்தி வந்திருக்கு. சரியா சொன்னீங்க. நம்ம இருக்கிறது 50 மீட்டர் மென்ஸ் பிஸ்டல் ஃபைனல்ஸ்ல. கொரியாவோட காங்சூலோட பெர்ஃபார்மன்ஸ் மத்த பிளேயர்ஸை விட ஒரு படி மேல இருக்கும்னு எதிர்பார்க்கறாங்க. இத பத்தி உங்க கருத்து என்ன? இப்போ அவர் இளமையா இருக்காரு, ரொம்ப உற்சாகமா விளையாடிட்டு இருக்காரு. அதுதான் உண்மை. அவர் இப்ப ஹை ஸ்கூல் ஜூனியர் தான். அதுவும் அவர் பிரஷர் ரொம்ப அழகா ஹேண்டில் பண்றாரு. அதுவும் ஒரு வேர்ல்ட் ஸ்டேஜ்ல. இந்த தடவை கண்டிப்பா கோல்ட் மெடல் வின் பண்ணுவாருன்னு நான் நம்புறேன். ஆமா, அவர் அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். அவர் இந்த தடவை கண்டிப்பா கோல்ட் மெடல் ஜெயிப்பாரு. வாங்க நம்ம ஈவென்ட்ட பார்க்கலாம். நம்ம இப்போ மார்க்கோ போலோ ஒலிம்பிக் ஷூட்டிங் ரேஞ்சில இருக்கோம். மென்ஸோட 50 மீட்டர் பிஸ்டல் ஃபைனல் இப்போ ஆரம்பிக்க போகுது. போட்டியாளர்கள் இப்போ தயாரா இருக்காங்க. இந்த வாட்டி கொரியாவை சேர்ந்த காங்சுல் தங்கப்பதக்கம் வெல்ல வாய்ப்பு இருக்கு. காங்சுல் இப்ப பிரிலிமினரிக்கு அப்புறமா 5வது இடத்துல இருக்காரு. ஆனா இப்போ 7 ஷாட்ஸ்க்கு அப்புறமா முதல் ரேங்கிங்ல இருக்காரு கொரிய வீரர் காங்சுல். லைன் 3 10.6. யுக்ரைன் வீரர் ஐவான் ஆசிமோவ். லைன் 4 9.9. யுஎஸ் வீரர் அலெக்ஸ் ஸ்மித். உண்மையை சொல்லணும்னா காங்சுல்லால கோல்டு மெடல் ஜெயிக்க முடியும்னு எனக்கு தோணல. ஏன்னா இப்ப அவரு உலகத்தோட தலை சிறந்த 3 வீரர்களோட மோதுறாரு. சரியா சொன்னீங்க. இந்த தடவை தான் அவரை முதல் தடவையா கொரியன் டீம்லயே எடுத்திருக்காங்க. அவரோட முதல் உலகத்தரமான போட்டி இது. சரியா சொன்னீங்க. அதுவும் வெறும் 17 வயசுலயே உலகத்தோட தலை சிறந்த வீரர்களோட மோதுறாரு. சரி, அவரால தங்க மெடலை ஜெயிக்க முடியுதா இல்லையான்றத பார்க்கலாம். கொரிய வீரர் கேப்சூன் 92ல நடந்த பார்சிலோனா ஒலிம்பிக்ஸ்ல கடைசியா ஜெயிச்சிருந்தார். காங்சுல் ரொம்ப சிறப்பா விளையாடிக்கிட்டு இருக்காரு. அடுத்த ரவுண்ட் ஆரம்பிக்கிறதுக்காக எல்லா வீரர்களும் பிஸ்டலை இப்போ லோட் பண்ணுங்க. அட்டென்ஷன். 3 2 1 ஃபயர். இப்ப எல்லாரும் 8வது ஷாட்டை ஷூட் பண்றாங்க. காங்சுலுக்கு கிடைச்சிருக்கிறது 10.2 ஸ்கோர். வேர்ல்டோட நம்பர் 1 பிளேயர் ஆசிமோவ் 9.5 ஸ்கோர் எடுத்திருக்காரு. இப்போதைக்கு காங்சுல் அவரை விட அதிகமாவே ஸ்கோர் எடுத்திருக்காரு. இனி என்ன ஆகுதுன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்க சொன்னது சரிதான். ஆனா இதுக்காக காங்சுல் ரிலாக்ஸா இருக்க முடியாது. அவர் இன்னும் தயாரா தான் இருக்கணும். அமைதியா இரு, இன்னும் பொறுமையா இரு, முடியற வரைக்கும் கூலா இரு. கூல். இப்போ அவரோட கோச் காங் யூன் அவர் ரொம்ப ரிலாக்ஸா இருங்கன்னு சொல்றாரு. கோச் காங்யூன் இருக்காருல்ல, அவர் காங்சுலோட அப்பாங்கறதை இப்ப நான் எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். அவரோட பையனுக்கு கான்சென்ட்ரேஷனை அதிகப்படுத்துறதுக்காக தான் ஷூட்டிங்க்கு ட்ரைனிங் கொடுத்திருக்காரு. அதுவும் வெறும் 3 வருஷத்துல இந்த நிலைமைக்கு அவர் வந்திருக்காரு. இந்த ஆற்றல் அவரோட ரத்தத்திலேயே கலந்து இருக்குன்னு நான் நினைக்கிறேன். காங்சுல் இப்ப அவரோட 9th ஷாட்டை ஆட போறாரு. அட்டென்ஷன். 3 2 1 ஃபயர். ஆட, அவர் என்ன இப்படி பண்ணிட்டாரு? அவர் அவரோட ஷாட்டை மொத்தமா மிஸ் பண்ணிட்டாரு. அவருக்கு கிடைச்சிருக்கிற பாயிண்ட் வெறும் 7.9. அவர் இந்த 9வது ஷாட்ல ரொம்ப பெரிய தப்பா பண்ணிட்டாரு. யுக்ரைனோட அசிமோவ் 10.2 எடுத்திருக்காரு. இதனால அசிமோவ் இப்போ முதல் இடத்துக்கு வந்திருக்காரு. இப்ப பாருங்க, இப்ப அசிமோவ் 0.2 லீட் எடுத்திருக்காரு. ஆனா பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசம் எல்லாம் இப்ப இல்ல. 653.4 and 653.2. இப்போ முதல் இடத்துக்கும் 2வது இடத்துக்கும் வெறும் 0.2 தான் டிஃபரெண்டா இருக்கு. இப்போ இந்த காம்படிஷன் விறுவிறுப்பான கட்டத்தை அடைஞ்சிருக்கு. இந்த ரவுண்டு தான் முடிவை தீர்மானிக்க போகுது. எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு பார்க்கும்போது காங்சுலோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப கம்மி தான். சரியா சொன்னீங்க, ரொம்ப குறைவு. வேர்ல்ட் ஸ்டேஜ்ல அவருக்கு இது முதல் காம்படிஷன். கான்சென்ட்ரேட் பண்ணு. ஆனா இப்ப நினைச்சாலும் காங்சுல் முதல் இடத்துக்கு வரலாம். அவர் கடைசி வரைக்கும் ஃபோக்கஸை மிஸ் பண்ணாம இருந்தாகணும். அடுத்த ரவுண்ட் ஆரம்பமாகுது. எல்லாரும் லோட் பண்ணிக்கங்க. அட்டென்ஷன். 3 2 1 ஃபயர். இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். இதுதான் 10வது மற்றும் ஃபைனல் ஷாட். இப்போ ஆசிமோவோட ஸ்கோர் 10.4. அங்க பாருங்க, நம்பவே முடியல. அசிமோவ் உண்மையிலேயே ரொம்ப திறமையான ஷூட்டர். இதுல இருந்து ஒரு விஷயம் தெளிவா தெரியுது. காங்சுல் ஜெயிக்கணும்னா அவர் கண்டிப்பா 10.7 ஸ்கோர் பண்ணி ஆகணும். அப்பதான் அவரால கோல்டு மெடலை ஜெயிக்க முடியும். காங்சுல் இதுவரைக்கும் அவரோட ஷாட்டை ஷூட் பண்ணல. அவருக்கு இன்னும் 75 செகண்ட்ஸ் தான் டைம் இருக்கு. அதுக்குள்ள அவரோட ஷாட்டை அவர் ஆடி ஆகணும். இந்த நிலைமையில அவர் மனசை ரொம்ப அமைதியா வச்சிருக்கணும். ஷூட் பண்ணு சொல். ஷூட் பண்ணு.
இந்த அளவுக்கு அவர் வந்ததே உண்மையிலேயே ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். சரியா சொன்னீங்க. இப்போ காங்சுல தவிர எல்லாருமே அவங்களோட ஷாட்ஸை ஆடிட்டாங்க. இப்போ அவரோட ஷாட்டை அவர் எடுத்தாகணும். இப்போ காங்சுல் கிட்ட வெறும் 55 செகண்ட் தான் பாக்கி இருக்கு. அவர் இப்போ ரொம்ப நர்வஸா இருக்காரு. அவரோட ஷாட்டை அவர் இப்போ ஆடியே ஆகணும். இப்போ இருக்க நிலைமைக்கு அவர் பிரான்ஸாவது ஜெயிக்கணும். இப்போ சரியா இன்னும் 5 செகண்ட் மட்டும் தான் பாக்கி இருக்கு. 5 4 3 2 1. அவரோட ஷாட் அவர் இப்போ ஆடிட்டாரு. அதுவும் கரெக்டா 1 செகண்ட் பாக்கி இருக்கும்போது அவர் ஷூட் பண்ணிருக்காரு. இப்போ முடிவு என்னன்றத பார்க்கலாம். காங்சுல் இப்போ 10.9 ஸ்கோர் பண்ணிருக்காரு. உண்மையிலேயே நீ கலக்கிட்டடா. கொரியாவுக்கு இப்போ ஒரு தங்க பதக்கம் கிடைச்சிருக்கு. அது ஜெயிச்ச காங்சுலுக்கு வெறும் 17 வயசு தான் ஆகுது. இந்த இடத்துல வேற யார் இருந்திருந்தாலும் நர்வஸ் ஆயிருப்பாங்க. ஆனா காங்சுல் இதை சாதிச்சிட்டாரு. இப்போ ஆட்டம் ரொம்ப விறுவிறு